எம்ஜிஆர் அவருடைய கட்சி, அந்த கட்சியை விட்டு நான் போகக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு மூதம் பண்ணாரு யாருன்னா ஆரம்பிப்பணும். ஆனாலும் ஜெயலலிதா அவர்கள் வந்து நீங்க வேண்டாம் கட்சியில இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வலுக்கட்டாயமா கட்சி விட்டு வெளியே எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வெளியில போய் எம்ஜிஆர் கழகம்னு ஆரம்பிச்சாரு. எம்ஜிஆர் கழகம்னு ஆரம்பிச்சு திமுகவுக்கு ஆதரவு திமுக கூட கூட்டணி வச்சாரு. இதெல்லாம் நடந்த வரலாறு. இந்த ஆரம்பிப்பன்னு பாத்தீங்க அப்படின்னா 1991 2 தொகுதியில ஜெயிப்பாங்க. பர்கூர்ல ஜெயிப்பாங்க, காங்கேயத்துல ஜெயிப்பாங்க. பர்கூர்ல ஜெயிப்பாங்க, பர்கூரை ரீட்டைன் பண்ணிக்குவாங்க. காங்கேயத்தை அவங்க ராஜினாமா பண்ணிடுவாங்க. காங்கேயத்தை ராஜினாமா பண்ணணும்னா 1990 அந்த காங்கேயம் பை எலெக்ஷன் ஜெயிப்பாரு யாருன்னா ஆரம்பிப்ப. சோ அது கட்சியில ரொம்ப முக்கியமான ஒரு அதாவது எம்ஜிஆர் அவரோட அரசியல் படிச்சு வந்து ஏறக்குறைய எம்ஜிஆர் அவர்கள் 84 படுத்துட்டே ஜெயிச்சாரு தெரியுமா? அந்த அரசியல் நடத்தினவரே ஆரம்பிப்பா அவரை கட்சி விட்டு அனுப்பிடுவாங்க. அதிமுக நடந்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க இன்னும் முக்கியமானவரா பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர் ஏறக்குறைய திமுக பல இடங்கள்ல எடுத்துட்டு வந்தவர். அதுக்கப்புறம் அவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவர் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் அடிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் தேமுதிக போயிட்டு 2006 எலெக்ஷன்ல தோத்து போவாரு. அதுக்கப்புறம் 2011 எலெக்ஷன்ல ஜெயிச்சு சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர் வருவாரு, கொறடாவா இருப்பாரு. இப்படி பல வேலைகள். அதே பண்ருட்டி ராமச்சந்திரன் ரொம்ப முக்கியமான அதிமுக மிக முக்கிய அமைச்சர்கள் பண்ருட்டியே இவர் கண்ட்ரோல் வச்சிருந்தவர். ராமச்சந்திரன் வெளில வர்றாரு. அது ஒரு திருநாவுக்கரசர் இப்போ திருநாவுக்கரசர் இருக்காருல்ல, திருநாவுக்கரசர் அவரும் அப்படிதான் அதிமுகல ஏறக்குறைய ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு வலதுகரமா இருந்தவர். ஜெயலலிதா அவர்களை ஜெயிக்க வச்சவர். ஜெயலலிதா அவர்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு சொல்லி கொடுத்தவர். ஜெயலலிதா அவர்களுக்கு ஷோவுக்கு முன்னாடி அரசியல் சாணக்கியனா இருந்தவர் திருநாவுக்கரசர் வெளியில வந்துட்டாரு. அவ்வளவுதான். ஒன்னாகல அதிமுக.